என் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை, அது ஒரு சாட்சியமற்ற இன அழிப்பு 95லிருந்து நடத்தப்பட்டது. ம். அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக தீவிரமாக போராடியவர்கள்ல முக்கியமானவர்களா நிமல்ராஜ் ஓ! இருக்கிறார். ம். ஆனா, அவர் திரும்ப திரும்ப இந்த செய்திகளை வெளியில் கொண்டு வரக்கூடாது என்றதுக்காக, அவரை கொலை செய்தது கூட ஒரு கூலிப்படைகள் தான். ஓம். இலங்கை ராணுவத்தினரின் கூலிப்படைகள். ம். அவர்களும் தமிழர்கள் தான். ம். எந்த விடுதலை போராட்டத்துக்காக ஒரு காலத்தில் போராட வெளிக்கிட்டார்களோ, ம். அவர்களே அந்த மக்களையே கொல்லக்கூடிய கூலிப்படைகளாக மாறிய எங்கள் நிலத்தில் ம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கான இவர்களுக்கான நீதி என்பது நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சந்திரிகா 95 காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தை கொடூரமாக இராணுவர் தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இலங்கை ஜனாதிபதியா இருந்த சந்திரிகா இன்று தெருக்களில் லண்டன் வீதிகளில் நடந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய குடும்பத்தில் வந்தவர் ம். எல்லாம் ம். காலம் அவர்களை அப்படி கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் அவரும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர் ஒருவர். We have a dream.